வெல்கம் டு இந்திய கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பிஜேக்கு தமிழில் நம்ம என்ன பண்ணுறோம், பைலிங்குவலாக கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். அதில் சாம்பிள்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஸ்டின் டிஸ்கஷனை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதில் தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இது மாதிரி நிறையா கொஸ்டின் டிஸ்கஷன் வீடியோஸ் ப்ரீவியஸாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? கண்டினியூ பண்ணலாம். இப்போ கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக நம்ம என்ன பார்த்தது, கம்யூனிகேஷன் டைட்டிலில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, பைலிங்குவல் கொஸ்டின்ஸ், எம்சிக்யூ கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கொஸ்டின் என்ன குறிக்குது அப்படின்னா, டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் தி ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். அந்த கீழே இருக்கிற ஆப்ஷனில் பார்த்து நீங்கள் எது வந்து ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃப்ரீக்வன்சினா உங்களுக்கு அதிர்வெண்ணுன்னு தெரியும், மாடுலேஷனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், மாடுலேஷன் எழுதிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஆப்ஷனை பார்க்கணும். ஏன்னா டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி நிறையா இருக்கும், அட்வான்டேஜ்னு சொல்லி நிறையா பேராமீட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம டிஸ்அட்வான்டேஜை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா ஆப்ஷனை பார்த்தா மட்டும் தான் பண்ண முடியும். டைரெக்டாக இது என்ன பண்ணிட முடியாது, நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ஆன்சரை பார்ப்போம். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, ரெக்யர்ஸ் மோர் பேண்ட்வித் தென் ஏஎம். ஏஎம்ஐ விட அதிகமான பேண்ட்வித் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது புவர் சவுண்ட் குவாலிட்டி வந்து கம்மியா இருக்கு. சசபிலிட்டி வந்து நாய்ஸு. அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்லியிருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் ரிசீவர் சர்க்யூட்ரி, சிக்கலான அதாவது காம்ப்ளெக்ஸா இருக்குமா. ஓகேங்களா? ரொம்ப கடினமா இருக்குமா ரிசீவர் சர்க்யூட். இதுல என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்அட்வான்டேஜ் தானே கேட்குறாங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேண்ட்வித் ரெக்வயர்ஸ் மோர் பேண்ட்வித் தென் ஏஎம். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். எதுக்கு, டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் ரெக்வயர்ஸ் மோர் பேண்ட்வித் தென் ஏஎம். ஓகேங்களா? ஏஎம்ஐ விட அதிகமான பேண்ட்வித் தேவைப்படும். எதுக்கு, ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனுக்கு. ஆன்சரும் கீழே நான் கொடுத்துருப்பேன், ஏன்னா நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கேன் ஆன்சரும். ஓகேங்களா? இப்போ இந்த கேள்வி எடுத்துனா இந்த இடத்துல இருக்கும். சரி, ஆன்சரோடய நான் வைக்கிறேன் உங்களுக்காக. வாட் டஸ் தி கர்வேச்சர் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் கம்பைன். கர்வேச்சர் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன்ல என்னென்ன மாடுலேஷனை கொண்டு வந்து இந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி எதுவும் காம்பினேஷன்ல இருக்கு கர்வேச்சர் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? கர்வேச்சர் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன்ல எது கம்பைன் பண்ணி இருக்குது அப்படின்றது. ஓகேங்களா? அப்போ எது கம்பைன் பண்ணி இருக்கும் அப்படின்னா, கர்வேச்சர்னாலே உங்களுக்கு ஆம்ப்ளிடியூடும் ஃபேஸும் தான். நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கர்வேச்சர் அப்படின்றது எதையும் குறிக்கும் அப்படின்னா ஆம்ப்ளிடியூடையும் ஃபேஸும் தான். அந்த வார்த்தை வந்து இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ல இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட்லயே ஆம்ப்ளிடியூடு ஃபேஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட்ல ஆம்ப்ளிடியூடு ஃபேஸ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஃப்ரீக்வன்சி ஃபேஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஆம்ப்ளிடியூடு ஃப்ரீக்வன்சி இருக்கு, அப்புறம் ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிடியூடு இருக்கு. அப்புறம் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆம்ப்ளிடியூடு இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், ஃபேஸ் இருக்கணும். இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்ந்து காம்பினேஷன் தான் உங்களுக்கு என்னது, கர்வேச்சர் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் அப்படின்றது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்படின்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு ஏ. நெக்ஸ்ட், வாட் இஸ் தி டிபிக்கல் யூஸ் ஆஃப் ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங். ஓகேங்களா? ஃபேஸ் ஷிஃப்ட் கீயோட யூஸ் என்ன அப்படின்றதான். ஓகேங்களா? ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங்கோட யூஸ் என்ன, அது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம ஆப்ஷனை பார்த்து கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, அனலாக் டெலிவிஷன் கம்யூனிகேஷன், டிவிக்கு, அனலாக் டிவிக்கு. அடுத்தது வந்து என்னது, ரேடியோ பிராட்காஸ்டிங். அடுத்தது டிஜிட்டல் கம்யூனிகேஷன். அடுத்தது என்னது, லாங் டிஸ்டன்ஸ் டெலிஃபோனி. ஓகேங்களா? டெலிகிராமிக்கு டெலிகிராம் ஞாபகம் வச்சு, இப்போ டெலிகிராமே மோஸ்ட்லி என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இது அப்படின்னா ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கம்யூனிகேஷன் சிஸ்டத்துல யூஸ் பண்ணுவோம், கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். என்ன கம்யூனிகேஷன்னா, டிஜிட்டல் கம்யூனிகேஷன். ஸோ டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ல தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங். டிஜிட்டல் கம்யூனிகேஷன் மட்டும்தான் ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங் யூஸ் ஆகுதான்னு கேட்டுறக்கூடாது. ஓகேங்களா? இந்த ஆப்ஷனை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா?
அதுதான் முக்கியம். நீங்கள் டிஜிட்டலுக்கு மட்டுமே படிச்சுட்டு போயிடக்கூடாது, ஆப்ஷனில் இருக்கணுமான்னு பார்க்கணும். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம இண்டிவிஜுவலாக சொல்லியிருப்போம், டிஜிட்டல் கம்யூனிகேஷன் நிறைய அட்வான்டேஜ் சொல்லியிருப்போம், அந்த அட்வான்டேஜ் இதில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 24 வாட்டஸ். 10 நிமிஷம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. புரியுங்களா? அந்த ஒவ்வொரு நம்ம வீடியோ ஃபுல்லாகவே 10 நிமிஷம் இந்த ரேஞ்சில் தான் போட்டிருப்போம். ஏன்னா அதுக்கு மேலேயும் போட்டோம் அப்படின்னா ஏன்னா அது எண்ணங்கள் சிதறும். ஓகேங்களா? அதனால ஒரு 10 நிமிஷத்துலாம் எம்சிக்யூ போட்டிருப்போம். கொஞ்சம் 10 நிமிஷம் கவனிச்சிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். What is the term of modulation index? Modulation index in frequency modulation. Frequency modulationல modulation index என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஏஎம்ல மாடுலேஷன் இண்டெக்ஸ் இருக்கு, எஃப்எம்ல மாடுலேஷன் இண்டெக்ஸ் இருக்கு, அதுமாரி ஃபேஸ் டிவில மாடுலேஷன் இண்டெக்ஸ் இருக்கு. கேட்டிருக்கிறது எஃப்எம்ல மாடுலேஷன் இண்டெக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பார்க்கணும். த ரேஷியோ ஆஃப் ஃப்ரீக்வன்சி டீவியேஷன், இதுவே கரெக்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். frequency deviation to modulating frequency, modulating frequency, frequency deviation to modulating frequency. ஓகேங்களா? இதுதான் ரேஷியோ. ஓகேங்களா? இதுதான் கரெக்டான ஆன்சர். frequency deviationக்கும் என்னது மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது மெசேஜ்னாலும் மாடுலேட்டிங்னாலும் ஒன்று தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெசேஜ் சிக்னல்னாலும் மாடுலேட்டிங் சிக்னல்னாலும் ஒன்று தான். இது எதுக்கு ரேஷியோ அப்படின்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் இண்டெக்ஸ் அப்படின்றது ரேஷியோவா ஃப்ரீக்வன்சி டீவியேஷன் டிவைடட் பை என்ன சொல்லிடுவோம், மாடுலேட்டிங்கோட ஃப்ரீக்வன்சி, மெசேஜோட ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு ஆன்சர் இருக்கு. ஓகேங்களா? பார்த்துட்டே போங்க, எது கரெக்ட்னு ஈஸியாக நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் அடிக்கடி கேட்ட கேள்விகள் தான். புரியுதுங்களா? ஆர்ஆர்பி எக்ஸாம்ல ஆல்ரெடி இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கான்ஸ்டன்டான கேள்வி. அது 25. Which of the following is true for sideband single sideband transmission? சிங்கிள் சைட்பேண்ட் டிரான்ஸ்மிஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க. சிங்கிள் சைட்பேண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எது ட்ரூ? நயத்தை நான் சொல்லியிருக்கேன் ட்ரூவு. அதே மாதிரி என்னது இதில் விச் ஆர் நாட் ட்ரூவு, டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி இப்போ ஏன் அடிக்கடி கேட்குறாங்க? ஏன்னா அதெல்லாம் நம்ம குழம்பிடுவோம். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? ட்ரூ, உண்மையான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. எதில் உண்மையான ஸ்டேட்மெண்ட்டு? எஸ்எஸ்பியில் உண்மையான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்எஸ்பின்னா சிங்கிள் சைட்பேண்ட் மாடுலேஷனில். அப்புறம் ஆன்சரை பார்க்க வேண்டியதுதான். ஓகேங்களா? இது இட் யூஸ் மோர் பேண்ட்வித் தென் ஏஎம். அடுத்தது என்னது? இட் இஸ் மோர் எஃபிஷியன்ட் இன் பவர் அண்ட் பேண்ட்வித். நெக்ஸ்ட், requires two sideband to transmit. Fourth, it is used only in analog communication. நீங்க எஸ்எஸ்பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அனலாக் கம்யூனிகேஷனுக்கு மட்டுமா யூஸ் பண்றோம்? இல்லை அப்படின்னா இது தப்பு. அடுத்தது என்ன சொல்றாங்க? டூ சைட் பேண்ட் டு டிரான்ஸ்மிட், ரெண்டு சைட் பேண்டை டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு சைட் பேண்டை டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னா இப்படி இங்கிட்டும் டிரான்ஸ்மிட் பண்ணது இங்கிட்டும் டிரான்ஸ்மிட் பண்ணது அர்த்தம். அப்படின்னா இது டபுள் சைட் பேண்டா போயிடும். ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் மோர் எஃபிஷியன்ட் இன் பவர் அண்ட் பேண்ட்வித். இட் இஸ் மோர் எஃபிஷியன்ட் இன் பவர் அண்ட் பேண்ட்வித். இதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது என்னது? இட் யூசஸ் மோர் பேண்ட்வித் தென் ஏஎம். மோர் பேண்ட்வித் தென் ஏஎம். ஏஎம் கம்பேர் பண்ணும்போது இது என்ன சொல்றாங்களாமா? இட் இஸ் மோர் பேண்ட்வித் தென் ஏஎம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படியும் கிடையாது. அப்படின்னா நார்மலா என்ன வரும் உங்களுக்கு? ஆன்சர் எங்க எழுதியிருப்பேன் பாருங்க, பி தான் கரெக்டான ஆன்சர். நான் சொன்னேன்ல படிக்கும் போது இதுதான் வரும் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ பி வந்து கரெக்டான ஆன்சர், மோர் எஃபிஷியன்ட் அண்ட் பேண்ட்வித். அடுத்த கொஸ்டின், which of the following is the advantage of using frequency modulation? ஒரே கேள்வி மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஒவ்வொரு கேள்வியோட ஆப்ஷனும் டிஃப்ரெண்ட் ஆகுது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஆப்ஷன் டிஃப்ரெண்ட் ஆகும்போது உங்களுக்கு அந்த கண்டென்ட்டே மாறி போயிடும். என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அட்வான்டேஜ். ஓகேங்களா? அப்படின்னா பார்க்க வேண்டியதுதான். ஓகேங்களா? என்னது? இம்யூனிட்டினா உங்களுக்கு என்னது? எதிர்க்கிற சக்தி. ஓகேங்களா? எதிர்க்க அவனுக்கு கொடுத்துருக்கான் பாருங்க, அதுதான். அடுத்தது நம்ம சொல்லுவோம் பிளட்ல வந்து இம்யூனிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா எதிர்க்கிற சக்தி பிளட்ல வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இம்யூனிட்டி அப்படின்றது எதிர்க்கிறது. அப்புறம் சிம்பிள் டிரான்ஸ்மிட்டட் டிசைன், லோ பேண்ட்வித் யூசேஜ்,
அடுத்தது used to demodulate, used to easy to demodulate, easy to demodulate. ஓகேங்களா? அப்பனா நீங்க பார்க்கணும் அட்வான்டேஜ் கேட்டிருக்காங்க. அட்வான்டேஜ் என்னது? immunity to noise, நாய்ஸ் வந்து எதிர்க்கணும். ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகேங்களா? அப்பனா frequency deviationல ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் என்னது? immunity to noise. இது மட்டுமா நான் ஆன்சரான்னு கேட்கக்கூடாது. இதுக்கு முன்ன பார்த்ததுலேயும் சொல்லியிருக்கோம், வேற வேற இடத்துல வேற வேற அட்வான்டேஜ் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு இம்யூனிட்டி டு நாய்ஸ், நாய்ஸுக்கு எதிராக நல்லா வேலை செய்யும். அடுத்தது இந்த டிப்ளமோ லெவல் கொஸ்டினுக்காக தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? சில பேருக்கு இதெல்லாம் என்ன சின்ன சின்ன கேள்வியா இருக்குன்னு நினச்சிக்குவீங்க. அதெல்லாம் கிடையாது. ஆர்ஆர்பியை பொறுத்தவரை இந்த லெவலில் தான் கொஸ்டின் இருக்கும், பயப்பட வேணாம். ஓகேங்களா? டிஜிட்டல் கம்யூனிகேஷன், வாட் டஸ் த டேர்ம் பிட் ரேட், பிட் ரேட்னா என்னன்னு கேட்குறாங்க. டிஜிட்டல் கம்யூனிகேஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் செகண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிட் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆப்ஷன் இங்கே இருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் பிட்ஸ் டிரான்ஸ்மிட்டர் பர் செகண்ட், நான் என்ன சொன்னேன், நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்படி தான் நம்ம டெஃபினேஷன் படிச்சிருக்கோம். ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த ஆப்ஷனு the number of எரர்ன்ற வார்த்தை வரக்கூடாது. ஸோ இது தப்பு. அடுத்து பேண்ட்வித் ஆஃப் தி சிக்னல், பேண்ட்வித் ஆஃப் தி சிக்னல் நம்ம என்ன சொல்லுவோம், பிட் ரேட்னா சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். பேண்ட்வித்தை நம்ம சொல்ல மாட்டோம். அது பேண்ட்வித் கொஞ்சம் பெருசாக சின்னதாகவோ இருந்தால் ஸ்பெக்ட்ரம்னே சொல்லிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸ்பெக்ட்ரம்னாலே உங்களுக்கு பேண்ட்வித் அப்பர் லோயட் இருக்கும். அப்புறமேட்டு என்னது, டிமாடுலேஷன் டெப்த் ஆஃப் தி மாடுலேஷன் டெப்த் ஆஃப் தி சிக்னல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் செகண்ட், அதாவது இது நம்பர் ஆஃப் பிட்ஸ் டிரான்ஸ்மிட்டட் பர் செகண்ட். ஓகேங்களா? ஒரு வினாடிக்கு பரிமாற்றப்படும் பிட்டுகளின் எண்ணிக்கை. நெக்ஸ்ட் 28. ஸோ 28 என்ன, which modulation technique is used in AM radio broadcasting, ஏஎம் ரேடியோ பிராட்காஸ்டிங்ல எந்த மாடுலேஷன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நேற்று நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். அந்த யூஸ் பண்ணுவோம் நம்ம ஏஎம் ரேடியோவை லாங் டிஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். அப்போ ஏஎம் மாடுலேஷன் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ ஏன் எஃப்எம் சொல்லிட்டு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். அதாவது திருச்சியில் ஒரு எஃப்எம் சூரியன் எஃப்எம் ஓடுது ப்ரோக்ராம் அப்படின்னா சென்னையிலையும் எஃப்எம் ஓடும் சூரியன் எஃப்எம். ஆனால் இங்கே வேற ப்ரோக்ராமாக இருக்கும், இங்கே வேற ப்ரோக்ராமாக இருக்கும். அப்படின்னா அது கம்மியான டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணணும்னு நேற்று எஃப்எம் பற்றி சொல்லியிருக்கேன். ஏஎம்ல நேற்று என்ன சொல்லி ஏஎம் மாடுலேஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். விச் ஆஃப் த மாடுலேஷன் டெக்னிக் இஸ் யூஸ்ட் இன் ஏஎம் ரேடியோ பிராட்காஸ்டிங், ஏஎம் ரேடியோ பிராட்காஸ்டிங்ல என்ன